இயேசுவின் குரல் ஊழியம் வழங்கும் அனுதின மன்னா. உலக ரட்சகர் என்று நாம் முதலாவது பார்த்தோம். ஏன் உலக ரட்சகர்? வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 42வது வசனம். யோவான் 4வது அதிகாரம் 42வது வசனம். அந்த ஸ்திரீயை நோக்கி உன் சொல்லி நிமித்தம் அல்ல அவருடைய உபதேசத்தை நாங்களே கேட்டு அவர் மெய்யாகிய கிறிஸ்துவாகிய உலக ரட்சகர் என்பதை அறிந்து விசுவாசிக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. அவர் மெய்யாகவே உலக ரட்சகர். அவர் நமக்கு மாத்திரமல்ல, இந்த நேரத்துல, இந்த காலகட்டத்துல, இந்த காரைக்கால நாம மாத்திரம் ஆண்டவர் ஆராதிக்கல, உலகம் முழுவதிலும் இருக்கிற எல்லா மக்களும் என்ன செய்யறாங்க? ஆராதிக்கிறாங்க. இந்த குழந்தை பிறந்தது நிமித்தமாய் இந்த பட்டணம் மட்டும் ஆசீர்வதிக்கப்படல, உலகம் முழுவதிலும் இருக்கிற மக்கள் என்ன செய்யறாங்க? ஆசீர்வதிக்கப்படுகிறாங்க. அதனால அவரை நம்ம என்ன செய்யலாம்? உலக ரட்சகர் என்று நாம் அழைக்கலாம். ஆமென் சொல்லுங்க. அவர் நமக்கு மாத்திரம் ரட்சகர் அல்ல, உலகத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் அவர் ரட்சகர். அல்லேலூயா. அடுத்ததாக வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு புஸ்தகம் 1வது அதிகாரம் 15வது வசனம். 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 15வது வசனம். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமாயிருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அவர் உலக ரட்சகர். ரட்சிப்புக்காக தான் என்ன செஞ்சார்? அவர் உலகத்திற்கு வந்தார். நான் ஒரு இதுல பார்த்தேன், நாம் இந்த சீசனை கொண்டாடுகிறோம். ஏன் இந்த சீசனை கொண்டாடுறோம்? பிகாஸ் ஆஃப் ஒன் ரீசன். என்ன ரீசன்னா, அவர் நமக்காக கல்வாரி சிலுவையில ரத்தம் சிந்தி நம்முடைய பாவங்களை மீட்டெடுத்தார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த சீசனை கொண்டாடுறதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. அதுதான், அவர் நமக்காக வந்தார். ஜனத்தின் பாவத்தை மன்னிப்பதற்காக, ஜனங்களுடைய பாவங்களை தாங்களே உருவாக்கி கொண்ட பாவங்களை மன்னிப்பதற்காக தான் ஆண்டவர் தன்னுடைய பிதாவானவர் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக தந்தள்ளினார். ஆமென் சொல்லுங்க. இரண்டாவதாக பார்த்தோமானால் மரணத்தை ஜெயித்தவர். ஆமென் சொல்லுங்க. பாவத்தின் சம்பளம் மரணம். ஆதாம் ஏவாள் காலத்திலே அந்த பாவம் தொடங்கினது. அது கண்டினியூவா என்ன செஞ்சுட்டே வருது? தொடர்ந்துட்டே வருது. ஆண்டவர் இந்த மரணத்தை ஜெயித்தார். அப்படின்னா நம்மளுக்கு மரணமே கிடையாதா? அப்படி நினைக்கக்கூடாது. வாசிக்கலாம். ரோமர் 5வது அதிகாரம் 12-14 வசனங்களை வாசிக்கலாம். ரோமர் 5வது அதிகாரம் 12வது வசனம். இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போல எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போல இதுவும் ஆயிற்று. 14வது வசனத்தை வாசித்து பார்த்தோம்னா, அப்படி இருந்தும் மரணமானது ஆதாம் முதல் மோசே வரைக்கும் ஆதாமின் மீறுதலுக்கு ஒப்பாய் பாவம் செய்யாதவர்களையும் ஆண்டு கொண்டது. அந்த ஆதாம் பின்பு வந்தவருக்கு முன்னடையாளமானவன். ஆமென் சொல்லுங்க. ஏன் ஆண்டவர் மரணத்தை ஜெயிக்க வேண்டும்? ஆண்டவர் சொல்லுகிறார், மரணத்திற்கு அப்புறமும் ஒரு வாழ்க்கை நமக்கு இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. இந்த உலகத்துல ஒரு மனுஷன் எத்தனை நாட்கள் உயிரோடு இருக்க முடியும்? மேக்சிமம் ஒரு 100, 120, அவ்வளவுதான். ஆனா அதுக்கு அப்புறமும் ஒரு வாழ்க்கை என்ன செய்யுது? இருக்கு. அதுதான் ஆண்டவர் என்ன செய்யறார்? நம்மளுக்கு கற்றுக் கொடுத்து போயிருக்கிறார். ஆதாம் ஏவாள் காலத்திலே தொடர்ந்து அந்த பாவம் தொடர்ந்து நம்ம என்ன செஞ்சிருக்கிறது? வந்து கொண்டு இருக்கிறது. ஆண்டவர் நியமித்த ஒரு காரியம் என்ன தெரியுமா? ஆதாம் ஏவாள் ஆண்டாண்டு காலம் நித்திய ஜீவனோடு என்ன செய்யறது? உலகத்துல இருக்கணும், தங்கி இருக்கணும் என்பதுதான் அவருடைய ஆசை. ஆனால் பாவம் அவர்களுக்குள்ளே வந்ததுனால என்ன ஆயிடுச்சு? மரணம் அவர்களுக்கு நிச்சயிக்கப்பட்டு விட்டது. ஆமென் சொல்லுங்க. ஆனா ஆண்டவர் அந்த மரணத்தை ஜெயிப்பதற்காக தான் என்ன செஞ்சார்? உலகத்துக்கு வந்தாரு. இந்த மரணம் உனக்கு முடிவல்ல, இந்த மரணத்திற்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை உண்டு. அதுதான் நித்தியமான வாழ்க்கை. கடைசியாக ஒன்று வாசிக்கலாம். அவர் நித்திய ஜீவனை கொடுக்க வந்தார். ஆமென் சொல்லுங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 16வது வசனம். யோவான் 3வது அதிகாரம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ
கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அவர் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை நம்மளுக்கு தந்தருளி எதுக்காக? நித்திய ஜீவனை கொடுப்பதற்காக. ஆமென் சொல்லுங்க. அவர் எதை இந்த உலகத்துல வந்தாரு? ஏன் நமக்காக பிறக்கணும்? ஏன் பிதாவானவர் ஒரே பேரான குமாரனை நம்மளுக்காக கொடுக்கணும்னா, அந்த பாவத்தை ஜெயித்து பாவத்தில் இருக்கிற மக்களை ரட்சிப்புக்காக அவர் மரித்து அந்த மரணத்திற்கு அப்புறமும் ஒரு வாழ்க்கை உண்டு, அதுதான் நித்தியமான ஒரு வாழ்க்கை என்பதை காண்பிப்பதற்காக தான் இயேசுவானவர் அந்த உலகத்துல பிறந்தார். ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேருக்கு சந்தோஷமா இருக்கு இந்த நாளை? எந்த விதமான கவலை நம்மளுக்கு என்ன செய்யக்கூடாது? இருக்கவே கூடாது. கவலை இந்த உலகத்துல மனுஷனுக்கு பிறந்த நாட்களிலிருந்து மரணம் சம்பவிக்கும் வரைக்கும் கவலை வந்து கொண்டேதான் செய்யும், இருக்கும். ஆனா இந்த நற்செய்தி உலகம் எங்கும் உள்ள எல்லா மக்களுக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாயிற்று அப்படின்னு வேதம் சொல்லிடுது. ஆமென் அல்லேலூயா. அதுல கொஞ்சம் சந்தோஷமாவது நம்மளுக்கு என்ன செய்யணும்? வேணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த ஆண்டவர் பிறந்த அந்த தினத்தை முன்னிட்டு கவலைகளை எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு ஆண்டவர் நமக்காக வந்தார், என்னை ரட்சிப்பதற்காக வந்தார், என்னுடைய குடும்பத்தில் உள்ள நபர்களை ரட்சிப்பதற்காக வந்தார், என்னை மரணத்திலிருந்து ஜெயிப்பதற்காக வந்தார், மரணத்திற்கு அப்புறமும் ஒரு வாழ்க்கை கொடுக்க வந்தார், நித்தியமான ஜீவனை கொடுக்க வந்தார் என்று நாம் ஒவ்வொருவரும் ஆராய்ந்து பார்த்து நாம் அவருக்கு நன்றி செலுத்தணும். ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. யாரும் தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம். Thank you Lord. உமக்கு நன்றி. Thank you Jesus. உமக்கு நன்றி. Thank you Lord. Thank you Lord. Thank you Lord. Thank you Lord. எல்லாரும் ஆண்டவருடைய பிறப்பை நினைத்து பாருங்கள். நமக்காக, நாம் செய்த பாவத்திற்காக, நாம் செய்த அக்கிரமத்திற்காக, நம்முடைய குடும்பத்தினருடைய ரட்சிப்புக்காக, நம்மை மரணத்தினின்று ஜெயிப்பதற்காக, நித்திய ஜீவனை கொடுப்பதற்காக அவர் இந்த உலகத்திலே வந்தார். தம்முடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக கொடுத்தாரு. ஏன்? நாம் செய்த பாவங்களை எல்லாம் அவர் மேல் சுமந்து கொண்டார், நாம் செய்த அக்கிரமங்கள் எல்லாம் அவர் மேல் சுமந்து கொண்டார். அவருக்காய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லலாமா? தேங்க்யூ லார்ட். உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. எனக்காக இந்த உலகத்திலே வந்தீரே, எனக்காக பிறந்தீரே ஆண்டவரே. இந்த உலகத்தின் ரட்சகர் என்று சொல்வதற்கு எனக்கு ஒரு பாக்கியத்தை கொடுத்தீங்களே ஆண்டவரே. நீர் என்னை ரட்சித்தீங்களே, என்னுடைய குடும்பத்தை ரட்சித்தீங்களே ஆண்டவரே. உமக்கு நன்றி என்று சொல்லலாமா? தேங்க்யூ லார்ட். உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. உலகம் எங்கும் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று என்று வாழ்ப்பார்கள் ஆண்டவரே. என் குடும்பத்தில் ஒரு சந்தோஷத்தை உண்டாக்குங்க, என் உள்ளத்திலே ஒரு சந்தோஷத்தை உண்டாக்குங்க. எப்படி அந்த மேய்ப்பர்கள் அந்த செய்தியை கேட்பது மாத்திரம் அல்ல, அவர்களை கண்டாங்களோ அதே போல இந்த நாளில நான் உண்மை காண வேண்டாம், நான் உண்மை பார்க்கணும் அப்பா, நான் உண்மை காணணும். உண்மை பார்த்தாதான் உண்மை பற்றி நான் சொல்ல முடியும், உண்மை கண்டாதான் நாம் உண்மை பிரசித்தம் பண்ண முடியும். ஆண்டவரே, இந்த உலக பிரகாரமான வாழ்க்கை வேண்டாம். இந்த அடையாளம், எங்களுக்கு கொடுக்கப்பட்ட அடையாளத்தை நாங்கள் சரியாய் ஃபாலோ பண்ண, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அடையாளத்தை நாங்கள் சரியாய் தெரிந்து கொள்ள கர்த்தருக்கு கிருபை கொடுங்கப்பா. கர்த்தருக்கு கிருபை கொடுங்க ஆண்டவரே. கர்த்தருக்கு கொடுத்த நல்ல மனமகிழ்ச்சியான நாளுக்காய் உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த கிறிஸ்துமஸ், இந்த ஆண்டவர் பிறப்பின் பண்டிகையை நாங்கள் ஒரு வித்தியாசமாய், ஒரு புதுவிதமாய் ஆண்டவர் நீர் எங்களுக்குள்ளே வந்ததை, நாங்கள் உண்மை பார்த்ததை ஆண்டவர் அநேகருக்கு பிரசித்தம் பண்ணக்கூடிய வகையில் கர்த்தர் எங்களை தகுதிப்படுத்துவீராக, எங்களை பரிசுத்தப்படுத்துவீராக, எங்கள் ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. உங்களுடைய நீர் கொடுக்கிற சமாதானம், நீர் கொடுக்கிற அந்த சந்தோஷம் எங்கள் குடும்பங்களிலே ஆட்கொள்வதாக. குடும்பங்களில் சமாதானத்தை குலைக்கிற கொள்ளாத பிசாசின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினாலே நிர்மூலமாகி போகும்படி நான் ஜெபிக்கிறேன். தேங்க்யூ லார்ட். நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே அனைத்து குடும்பங்களிலும் உங்களுடைய மிகுந்த சந்தோஷமும் சமாதானமும் வரும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். எல்லாவற்றையும் இந்த காலத்தில் ஏற்படுகிறேன். நீங்களே பொறுப்படுத்த வேண்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. இயேசுவின் குரல் ஊழியத்தின் அனுதின மன்னாவை தினமும் கேட்டு பயனடைய சப்ஸ்கிரைப் பண்ணவும். நோட்டிஃபிகேஷன் பெற பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணவும். ஜெப உதவிக்கு பிரதர் எஸ். ஜெபஸ்டின்,
Jesus Voice Ministries, number 376 Bharatiyar Road, Karaikal, Pondicherry State, India. Pin code 609602. Mobile number 9443875 298. God bless you.